ஹலோ ஆல். நான் இதுக்கு முன்னாடி கோட்லின் கோரோட்டின்ஸோட 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோரோட்டின்ஸ் பற்றின தியரிட்டிக்கல் வீடியோவாகும். செகண்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கோரோட்டின்ஸ் பில்டர்ஸோட ப்ராக்டிக்கல் செஷன் ஆகும். லைக் நான் கோடிங் வச்சு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியும் ஒரு வீடியோ 2 வீடியோ மொத்தம் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோட்லின் கோரோட்டின்ஸில் இருக்கிற ஸ்கோப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதோட ஸ்கோப்ஸை பற்றி நான் தியரிட்டிக்கலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஸ்கோப், அதுக்கப்புறம் வியூ மாடல் ஸ்கோப், அப்புறம் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். இது தவிர ஸ்கோப்ஸ் அப்படின்னா வந்து நாமளே கஸ்டம் ஸ்கோப் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறதை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம குயிக்காக நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ளார போகலாம். ஓகே, நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கோட்லினில் இருக்கிற கோரோட்டின் ஸ்கோப்ஸில் லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு கோட்லின் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்எம்எல் லேஅவுட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்எம்எல் லேஅவுட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வியூவும் ஒரு பட்டனும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கரண்ட் ஆக்டிவிட்டியோட நேமை ஷோ பண்ணுறதுக்காகவும், பட்டன் வந்து கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நேவிகேட் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூசேஜ் நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்லின் கிளாஸில் நான் வந்து அந்த லேஅவுட்டை வந்து டேட்டா மைனிங் யூஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வியூவுக்கு கரண்ட்டாக இருக்கிற ஆக்டிவிட்டியோட நேம் அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் செகண்ட் ஆக்டிவிட்டி நேவிகேட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் டெஸ்ட்ராயில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் போட்டு டேக் போட்டு இதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய்னு சொல்லி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரியே தான் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும். செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட் அண்ட் தென் டெஸ்ட்ராய், இது மட்டும் தான் மாதிரி இருக்கும், மற்றபடி சேம் தான். ஸோ இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பை பற்றி எழுத போகிறோம். ஸோ லைஃப் சைக்கிள் ஸ்கோப் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவிட்டி அண்ட் தென் ஃப்ராக்மெண்ட்டில் மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ராக்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணணும். ஸோ ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ராக்மெண்ட் எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ அந்த நேரத்தில் நமக்கு நம்மளோட லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பும் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஸ்கோப் டாட் லான்ச். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிலே யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 1 செகண்ட் டிலே பண்ணுற மாதிரியும். அதுக்கப்புறம் லாகில் டாட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி நான் எழுதுகிறேன். ரன்னிங். இதில் நான் என்ன ரன் பண்ணுறேன்னு எழுத போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஜாப் ரன்னிங் அப்படின்ற மாதிரி நான் போட்டுறேன். ஸோ இதை இப்போ நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா இது ஒரே ஒரு டைம் தானே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆனால் தான் நான் வந்து கரண்ட் ஆக்டிவிட்டியை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகும்போது இந்த ஜாப் ரன்னிங்கில் இருக்கா இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது அதுக்காக நான் இந்த ஸ்கோப் வந்து கண்டினியூஸாக நான் ரன் பண்ண விடணும். ஸோ கண்டினியூஸாக நான் ரன் பண்ண விடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வைலை நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அன்லிமிட்டெட் கால் அப்படின்ற மாதிரி, இது அன்லிமிட்டெட் டைம்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். எதனாலனா நான் வைல் ட்ரூன்னு அப்படின்னு நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் என்கிட்ட இருக்கிற லாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஆப்பை பில்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போது பில்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்டடு, அப்புறம் ஜாப் ரன்னிங். ஸோ இந்த ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத எனக்கு காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து யூஐயில் வந்து நான் நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும், செகண்ட் ஆக்டிவிட்டி போகும், கரண்ட் ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணிவிடும். அப்போ ஃபினிஷ் ஆகும்போது என்ன நடக்கும், ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கால் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கால் நடக்கும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியோட ஜாப் ரன்னிங் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆகிடணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா கரண்ட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகுது, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் ஆகிறதுனால ஸோ அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே கில் ஆகிடும். ஸோ அதனால் லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பும் சேர்த்து கில் ஆகணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் யூஐயில் நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள் செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ரிகர் ஆகிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லைஃப் சைக்கிள் தெரியும், ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி செகண்ட் ஆக்டிவிட்டி எப்படி. இதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கிற ஓவர் ரைட் என்ன கால் ஆகும், செகண்ட் ஆக்டிவிட்டியில் என்ன ஓவர் ரைட் மெத்தட்ஸ் கால் ஆகும் அப்படின்ட்டு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் நான் எனக்கு டெஸ்ட்ராய் கால் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்க ஜாப்ஸ் ரன் ஆகலை, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நான் லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பை யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் லைஃப் சைக்கிளில் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். கரண்ட் லைஃப் சைக்கிள் வந்து கில் ஆகிடுச்சு அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பும் அதோட லைஃப் சைக்கிள் ஸ்கோப்பும் நம்மளுக்கு கில் ஆகிடும்.
ஓகேங்களா. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்கோப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூ மாடல் ஸ்கோப்பை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் வியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இனிட்லியவே நான் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நான் சேம் என்ன ஆக்டிவிட்டியில் பண்ணணும் சேம் அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வியூ மாடல் ஜாப் ரன்னிங் அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் தியரட்டிக்கலில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். என்னென்னா வியூ மாடல் ஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வியூ மாடல் அலைவில் இருக்கிற வரைக்குமே இது எக்ஸிக்யூட் ஆகும். வியூ மாடல் கில் ஆகிடுச்சு அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. வியூ மாடல் எப்போங்க கில் ஆகும் அப்படின்னா ஒரு வியூ மாடலை நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும், நம்மளோட ஆக்டிவிட்டி இல்லைனா ஃப்ராக்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ராக்மெண்ட்டோட லைஃப் சைக்கிளில் தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போது ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ராக்மெண்ட் கில் ஆகும்போது இந்த வியூ மாடலும் கில் ஆகிடும். ஓகேங்களா. சப்போஸ் இந்த வியூ மாடல் நம்ம 2-3 ஆக்டிவிட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், 2-3 ஃப்ராக்மெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அது அலைவில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சிங்கிள் ஆக்டிவிட்டியில் நம்ம வச்சு நம்ம எப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் ஆக்டிவிட்டியில் வச்சு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வியூ மாடலை ஜஸ்ட்டு நான் ஒரு இனிஷியலைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வியூ மாடல் ப்ரொவைடர் அப்புறம் இந்த சாம்பிள் வியூ மாடலை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இது ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு இதுதான் ட்ரிகர் ஆகும், கண்டினியூஸாக ட்ரிகர் ஆகும். சேம் அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி எனக்கு டெஸ்ட்ராய் ஆகும், செகண்ட் ஆக்டிவிட்டி கால் ஆகும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வியூ மாடல் ஸ்கோப் இது வந்து ஸ்டாப் ஆகணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. ஸோ வாங்க நம்ம இதில் பார்க்கலாம். இதில் நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிறலாக கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸில் எனக்கு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வியூ மாடல் ஜாப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போது நான் யூஐயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஒரு முறை நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டட் லாக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். உடனே செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகிடுச்சு, வியூ மாடல் ஸ்கோப் ஜாப் ரன் ஆகிட்டுருக்கு, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியோட டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதனால் நாம் இப்போது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் தானே இந்த வியூ மாடலை கால் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்த வியூ மாடல் ஸ்கோப்பும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வியூ மாடல் ஜாப் ரன்னிங் நடக்கலை. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைஃப் சைக்கிள் ஸ்கோப் பற்றியும் வியூ மாடல் ஸ்கோப் பற்றியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ குளோபல் ஸ்கோப் பண்ணுறதும் ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ இதிலேயே எடுத்துடுறேன். ஓகேவா. குளோபல் ஸ்கோப் டாட் லான்ச் சேம் நம்ம ஆல்ரெடி வியூ மாடல் எழுதியிருக்கிறதையே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் புதுசாக எதுவும் எழுதிக்கல. இதில் நேம் மட்டும் குளோபல் ஸ்கோப்னு கொடுத்துக்கிறேன். இல்லை எல் வேறு பெருசாக கொடுத்துட்டேன்னா ஓகே. நான் வியூ மாடலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இந்த இடத்துல ரன் ஆகலை, ஒன்லி இந்த குளோபல் ஸ்கோப் மட்டும் தான் ரன் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்ராயும் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்போது குளோபல் ஸ்கோப் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அது எப்படி பிஹேவ் ஆகும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து நான் செகண்ட் ஆக்டிவிட்டி போனேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபினிஷ் பண்ணி தான் நான் செகண்ட் ஆக்டிவிட்டி போகிறேன். அப்பையும் எனக்கு இந்த குளோபல் ஸ்கோப் வந்து எனக்கு கில் ஆகாது, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நான் எப்போ ஹோல் அப்ளிகேஷனை நான் கில் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு இந்த குளோபல் ஸ்கோப் ஸ்டாப் ஆகும். அன்டில் இது ரன்னில் தான் இருக்கும், நான் எத்தனை ஆக்டிவிட்டி நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாலும். ஓகேவா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண தான் எப்படின்றத பார்ப்போம். நான் பில் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ லாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்டட், அதுக்கப்புறம் குளோபல் ஸ்கோப் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த வியூ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நான் நேவிகேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, இருந்தாலும் குளோபல் ஸ்கோப் ரன்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஏன்னா குளோபல் ஸ்கோப் வந்து அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் அலைவில் இருக்கோ அவ்வளோ நேரம் அந்த ஸ்கோப் அலைவில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் ஸ்கோப் பற்றியும் வியூ மாடல் ஸ்கோப் பற்றியும் குளோபல் ஸ்கோப் பற்றியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி என்னால் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் கிளாரிஃபை பண்ணுறேன், இல்லாட்டி அதுக்குன்னு நான் தனியாக கூட இன்னொரு வீடியோ கூட போடுறேன். சப்போஸ் சில பேர்த்துக்கு வியூ மாடல் பற்றி கூட தெரியாமல் இருக்கும், சப்போஸ் அதை பற்றி தெரியல அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடியோவே நான் நெக்ஸ்ட் செஷனில் நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So thank you for watching, thank you for your support.